Welcome to this lecture on test for equality of two propositions. Previous classல single propositionக்கான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி செஷனில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ப்ரொபோர்ஷன்ஸ் வந்ததுன்னா அது மாதிரியான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். Given two samples of sizes n1 and n2 from two populations with sample propositions p1 and p2, we would like to test whether the proportions capital P1 and capital P2 of the two populations are equal. ரெண்டு பாப்புலேஷன் இருக்குது. கேபிட்டல் P1 ஒரு பாப்புலேஷன், கேபிட்டல் P2 ஒரு பாப்புலேஷன் இருக்குது. நான் இப்போ அந்த பாப்புலேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பாப்புலேஷன்லேருந்து N1ங்கிற ஒரு சாம்பிள் சைஸ் எடுக்கிறேன். இதிலேருந்து ஒரு ப்ரிப்போர்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். proportion of P1. ரெண்டாவது பாப்புலேஷனில் இருந்து ஒரு சாம்பிள் சைஸ் இருக்குது, அது N2. அதில் ஒரு ப்ரொபோர்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், அது P2. சரி, இந்த சாம்பிளினுடைய சைஸ் N1 அண்ட் N2 இதை வச்சு நம்ம என்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர போகிறோன்னா, இந்த பாப்புலேஷன் P1 P2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா அல்லது ஈக்குவல் இல்லையா? ஈக்குவலாக இருந்ததுன்னா அது நல் ஹைபாத்திசிஸ், ஈக்குவலாக இல்லைன்னா அது ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். இப்போ இந்த P1 P2 ஈக்குவலாக இருக்குதுன்றது அந்த கம்ப்ளீட் கேரக்டரை நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்மால் சாம்பிள் சைஸ் N1 N2 இருந்தும் இந்த ப்ரொபோசிஷன்ஸில் இருந்தும் டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். The following procedure is adopted for this test. P1 equal to P2, which means that two populations are equal. இதில் set statistics, இதிலேயே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணுறேன். P1 minus P2, always small p1 small p2 refers to proportions. Root of PQ 1 divided by N1 plus 1 divided by N2. இதில் கேபிட்டல் Pனுடைய வேல்யூவை N1 மல்டிஃபிகேஷன் வித் ஸ்மால் p1 ப்ளஸ் N2 மல்டிஃபிகேஷன் வித் ஸ்மால் p2 டிவைடட் பை N1 ப்ளஸ் N2. நீங்கள் கேபிட்டல் Pயை கால்குலேட் பண்ணிட்டா அதிலேருந்து எதை டெரைவ் பண்ணலான்னா கேபிட்டல் Q விச் இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் P. Our first example, random sample of 400 men and 600 women were asked whether they would like to have a airport near their residence. 200 men and 325 women were in favor of it. Test the equality of propositions of the men and women favor for the proposal. இப்போ ஏதோ ஒரு சிட்டி இருக்குதுன்னு எடுப்போம். சிட்டியில் கண்டிப்பாக மென் பாப்புலேஷனும் உமன் பாப்புலேஷனும் இருப்பாங்க. மென் அண்ட் உமன். இப்போ இந்த மென் பாப்புலேஷனை கேபிட்டல் P1ன்னு எடுத்துக்கிறேன், உமன் பாப்புலேஷனை கேபிட்டல் P2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சிட்டியில் ஒரு ஏர்போர்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த சிட்டியில் ஏர்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னா அதுக்கு மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. இப்போ ஜென்ஸ்கிட்டையும் கேட்பாங்க, அடுத்தது லேடிஸ்கிட்டையும் கேட்பாங்க. இப்போ அங்கே சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மென் அண்ட் உமன் கிட்டேயும் கருத்து கேட்க போகிறது கிடையாது. இப்போ மென்னிலிருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க. எவ்வளோ பேர்னா N1 ஆஃப் சைஸ் N1 எத்தனை பேர் கன்சிஸ்டாக இருக்குன்னா 400 மென். அதே மாதிரி உமன்லேருந்து ஒரு சாம்பிள் சைஸ் எடுக்கிறாங்க விச் இஸ் N2, தட் இஸ் 600. இப்போ இதில் இந்த 400 மென் இருக்கிறாங்க இல்லையா, அதில் எத்தனை பேர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க, அதாவது ஏர்போர்ட்டை அமைக்கிறதுக்கு எத்தனை பேர் ஃபேவராக இருக்காங்கன்னா 400 பேரில் 200 பேர் ஃபேவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி உமனில் எத்தனை பேர் ஃபேவராக இருக்காங்கன்னா 325 உமன்ஸ் ஆர் ஃபேவர் டு திஸ் ப்ராஜெக்ட். இப்போ என் கையில் என்ன இருக்குன்னா 400 பேரில் 200 பேர் ஃபேவராக இருக்காங்க. எதில் மென், அது ஸ்மால் p1 200 டிவைடட் பை 400. அடுத்தது ரெண்டாவது ப்ரொபோர்ஷன் ஸ்மால் p2 உமனுடைய ப்ரொபோர்ஷன் 325 டிவைடட் பை 600. இப்போ எனக்கு ஸ்மால் p1 இருக்குது, ஸ்மால் p2 இருக்குது. அடுத்தது என்ன தெரியும், N1 சைஸ் தெரியும்,
N2 சைஸ் தெரியும். இதிலிருந்து கேபிட்டல் P-ஐ கால்குலேட் பண்ணணும். கேபிட்டல் P-ஐ கால்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கேபிட்டல் Q-வை டெரைவ் பண்ணலாம். இப்போ இந்த 4 வேலையும் எடுத்துகிட்டு போயிட்டு Z ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது அதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். Let capital P1 and capital P2 be the proportion favorable to have airport among the men and women populations are respectively. Men உடைய sample size N1 400, women உடைய sample size 600. அதிலிருந்து capital P1 small p1 200 by 400 and small p2 325 divided by 600. capital P ஐ கால்குலேட் பண்ணணும். capital P ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா N1 multiplication with small p1 plus N2 multiplication with small p2 divided by N1 plus N2. 400 multiplication with 200 by 400 plus 600 multiplication with 325 by 600 divided by 400 plus 600. இப்போ நியூமரேட்டர்னுடைய வேல்யூ 525 divided by 1000 0.525 capital P. Then the capital Q equal to 1 minus P, இதனுடைய வேல்யூ 0.475 capital P capital Q. Then small n1 small n2. Then another important small p1 and small p2. இப்போ இந்த வேல்யூஸ் வச்சுட்டு என்னுடைய நல் ஹைபாத்திசிஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்கு, men and women populations equally favor the proposal. Alternate hypothesis அவங்க ரெண்டு பேரும் ஃபேவராக இல்லைன்றது P1 which is not equal to P2. The formula is at small p1 minus p2 divided by root of capital PQ multiplication with 1 by n1 plus 1 by n2 and substitution of small p1 உடைய வேல்யூ 0.5, small p2 உடைய வேல்யூ 0.52, root of capital P உடைய வேல்யூ 0.525, then capital Q உடைய வேல்யூ 0.475. n1 உடைய சைஸ் வந்து என்ன 1 by 400, அது men உடைய சைஸ் plus woman உடைய sample உடைய வேல்யூ 1 by 600 minus 0.042 divided by 0.032 and simplification this we get final answer minus 1.31. எப்போவுமே கால்குலேட்டட் வேல்யூவை பாசிட்டிவில் தான் எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ மாடலஸ் அப்ளை பண்ணுறீங்க, பாசிட்டிவ் நம்பர் கிடச்சிரும் 1.31. நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ டேபிளர் வேல்யூவை விட லெஸ் தென்னாக வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். டேபிளர் வேல்யூ அட் 5% லெவலில் 1.96. Hence our conclusion H0 is accepted at 5% level since the table value of Z strictly less than 1.96. Therefore table value calculated value less than the value of 1.96. Therefore men and women populations are equally favor the proposal. Second example, a company has the head office at Calcutta and branch at Bombay. The personnel director wanted to know if the workers at the two places would like the introduction of a new plan of work, and a survey was conducted for this purpose. Out of a sample of 500 workers at Calcutta, 62% favored the new plan. இதை அப்சர்வ் பண்ணுங்கள், 62% ஃபேவர் டு த நியூ பிளான் எங்கன்னா கல்கத்தாவில். அட் பாம்பே அவுட் ஆஃப் ஏ சாம்பிள் ஆஃப் 400 ஒர்க்கர்ஸ் அகைனஸ்ட் 41% அகைனஸ்ட் த பிளான். இஸ் there any significant difference between the two groups in their attitude towards the new plan at 5% level? இப்போ ஒரு கம்பெனியினுடைய ஹெட் ஆஃபீஸ் கல்கத்தாவில் இருக்குது, அடுத்தது பாம்பேயில் இருக்குது. அவங்க ஒரு நியூ ஒர்க் பிளானே எம்ப்ளாய்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இதை எம்ப்ளாயி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றதுக்காக இப்போ 2 பிரான்ச்சில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிக்கிட்டையும் அவங்க சஜஷன் கேட்க போகிறதில்ல. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் எல்லா கேட்டகரியில் இருந்தும் பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சர்வே நடத்துகிறாங்க. இப்போ இந்த கல்கத்தாவில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க? There are 500 people in Calcutta. இது N1. பாம்பேவில் எத்தனை பீப்புள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க? 400 பீப்புள்ஸ். தட் இஸ் N2 400. சரி, கல்கத்தாவில் எத்தனை பேர் இதுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க? 62%.
62%. 62% எப்படி அதெல்லாம் 62 டிவைடட் பை 100. இதுதான் என்னுடைய P1. இது ஃபேவராக இருக்கிறது. நம்மளுக்கு கம்பெனிக்கு என்ன தேவைன்னா எத்தனை பேர் இந்த 2 இடத்துலையும் ஃபேவராக இருக்கிறாங்களான்றது தான் செக் பண்ணணும். ஆனால் பாம்பேவில் என்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, 41% அகைனஸ்ட் த பிளான்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எத்தனை பேர் வந்து ஃபேவராக இருப்பாங்க, 59%. இப்போ இந்த 59% எப்படி எழுதலாம், 59 டிவைடட் பை 100, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் p2. அதனால தான் கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் P2னுடைய வேல்யூ 41 எழுதுனீங்கன்னா ஆன்சர் தப்பாக கிடைக்கும். என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன ஹைபாத்திசிஸ், இதுவே எத்தனை பேர் அகைனஸ்டாக இருக்கிறாங்கன்னு கேட்டிருந்தால் என்ன பண்ணணும், இதை மாற்றணும். P1உடைய மதிப்பு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். 38ன்னு வந்து மாறி இருக்குமா. இதுவே P2னுடைய வேல்யூ 41 டிவைடட் பை 100 மாறும். நான் சொல்கிறது அன்ஃபேவருக்கு சொல்கிறேன். இங்கே நம்மளுக்கு ஃபேவர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் P1உடைய வேல்யூ அதில் கொடுத்துருக்கிறது 62%, 62 டிவைடட் பை 100ன்னு எழுதியிருக்கிறேன். ஆனால் பாம்பேவில் 41% அகைனஸ்ட் எனக்கு ஃபேவர் தான் தேவை. அதனால் 59% எடுத்துகிட்டு அதிலேருந்து P2வை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். P2னுடைய வேல்யூ 59 பை 100. இப்போ ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ மற்றது வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிட போகுது. இப்போ N1உடைய சைஸ் வந்து 500, N2னுடைய சைஸ் வந்து 400, ஸ்மால் P1உடைய வேல்யூ 62 பை 100, ஸ்மால் P2னுடைய வேல்யூ 59 பை 100. இதுதான் எப்படி இந்த வேல்யூ எப்படி வந்ததுன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தென் கேபிட்டல் P, N1 multiplication with P1 plus N2 multiplication with P2 divided by N1 into N2. N1உடைய சைஸ் 500, P1உடைய வேல்யூ 62 பை 100, N2னுடைய வேல்யூ 400, P2னுடைய வேல்யூ 59 பை 100 divided by 500 plus 400. நியூமரேட்டர்னுடைய வேல்யூ 310 plus 236 divided by 900, 0.607. இதிலிருந்து கேபிட்டல் Qனுடைய வேல்யூ 1 minus P, 0.393. இப்போ null hypothesis proposition in the two places are equal. ரெண்டு இடத்துலையுமே ஃபேவராக இருக்கிறாங்கன்னு நான் null hypothesis எடுத்துக்கிறேன். alternate hypothesis எல்லா ரெண்டு இடத்துலையும் ஃபேவராக இல்லைன்றதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. set statistics small p1 minus p2 divided by root of pq multiplication with 1 by n1 plus 1 by n2. small p1 ஓட வேல்யூ 0.62 minus 0.59 divided by root of 0.607 multiplication with 0.393, 1 divided by 500 plus 1 divided by 400. numerator value 0.03 divided by இதெல்லாமே நீங்கள் கால்குலேட்டரில் பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ளீஸ் செக். நான் சொல்கிறதுனாலே அதை கரெக்டான ஆன்சர் பண்ணிக்கூடாது. 0.03 divided by 0.00328 and simplification this we get 0.9146. but table value of z at 5% level 1.96. இது நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ 0.9146, டேபிள் வேல்யூ விட கம்மியாக இருக்குது. அதனால் இதை செட் பண்ணிக்கலாம். therefore workers in the Calcutta and Bombay equally favor for the proposal. Thank you so much for your listening and have a great time.